விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறைக்கான மகளிர் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு தாமதப்படுத்தக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான அரசினரின் தனி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் முன்மொழிந்து பேசிய அவர், மக்கள் தொகையில் சரிபாதியாக உள்ள பெண்கள் அதிகாரம் பெறும்போதுதான் நாடு முன்னேறும் என்றும் குறிப்பிட்டார். மகளிர் இடஒதுக்கீடு அவர்களுக்கான சலுகை கிடையாது என்று தெரிவித்த முதலமைச்சர் விஜய், அதனை தாமதப்படுத்தாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறினார். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் மக்கள் தொகையை நன்கு கட்டுப்படுத்திய தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். எனவே மக்களவையில் தற்போதுள்ள 543 எம்பிக்கள் எண்ணிக்கையே தொடர வேண்டும் என்றும், அந்த எண்ணிக்கை அடிப்படையிலேயே பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறைக்காக மகளிர் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு தாமதப்படுத்தக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்க செய்து டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்த உத்தேசித்து இருப்பதா சில அரசியல் கட்சிகள் தெரிவிப்பதா கூறப்படுது. இந்த வரக்கூடிய மசோதா குறித்து 8/8/2026 பாராளுமன்ற உறுப்பினர்களோட நடந்த கூட்டத்தில் விவாதிச்சப்போ மேலே சொன்ன மாதிரி தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ள மசோதா நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனைத் தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. முதலமைச்சர் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பின்னர் அதன் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தனர். பிரதான எதிர்க்கட்சியான திமுக, காங்கிரஸ், விசிக ஆகிய கட்சிகள் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். அதே நேரத்தில் அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு எதிராக பேசினர். விவாதத்தின் முடிவில் தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது.